வணக்கம். சித்தாலயாவிலிருந்து நான் உங்கள் சித்த மருத்துவர் நவீன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்க அன்றாட வாழ்வியலில் நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தென் வாழ்வியல் நடைமுறைகளில் டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நல்ல தூக்கம் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஹேரை அதிகமாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பல கெமிக்கலை வாங்கி தலையில் யூஸ் பண்ணி அந்த ஸ்கேல்ப்பை ட்ரையாக விட்டுடுறீங்க. அதை ட்ரையாக விடாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. டைட் ஹேர் ஸ்டைலை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், அதாவது ஹீட் ஸ்டைலிங்னு சொல்லக்கூடிய ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்றாட வாழ்வில் நீங்கள் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் லாஸ்லேருந்து நீங்கள் வெளில வரத்துக்கு ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். ரெண்டாவது, ட்ரைனஸும் ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதுனால பிளென்டி ஆஃப் வாட்டர் டெய்லி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரேஷனுக்கு அது நல்லாவே சப்போர்ட்டாக இருக்கும். தென் நம்ம வீட்டிலே என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி முன்னாடி இருந்தவங்களாம் எப்போவுமே தலையில் எண்ணெய் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வச்சுக்கிறது கிடையாது. நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஹேர் க்ரீஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுனால பண்ணுறது கிடையாது. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நார்மல் கோகோனட் ஆயிலை நைட்டு அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டு காலைல எழுந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, சின்ன வெங்காய ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் எடுத்து தலையில் ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஹேர் ஃபாலிக்கில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் நல்லாவே சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா வாரத்தில் ஒரு நாள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பாடி கூலிங்காக இருக்கும். எனக்கு சளி பிடிச்சிருன்றவங்க அப்ளை பண்ணாதீங்க, வேறு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஆலோவேரா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப் ஹைட்ரேஷனுக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஹெட் மசாஜ் பண்ணுறது மூலயமா ஸ்கேல்ப்புக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை நல்லா இருக்கும். ஹேர் ஃபால் பற்றின வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சித்தாலயாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31/2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.